மார்க்கண்டேயன் பேச்சை நீங்கள் பேச்சென்று சொன்னால் நான் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டியது வரும். ஒரு வன்முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினால் அவரை நன்முறைக்கு கொண்டு வருவதற்கு கைதை தவிர வேற வழி இல்லை. பழனிமலையிலேயே மொட்டையா அப்படின்னு சொல்லி சில புலம்பல்கள், சில அரசாங்கத்தை அவதூறு செய்வது மாதிரி, அரசாங்கத்தை அழுக்காக்குவது மாதிரி சில பேர் பேசுகிறார்கள். இதில் அந்த அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற தம்பி ரமேஷுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. +2 மதிப்பெண், +2 படிக்கிற மாணவன் அவன் வாங்குகிற மதிப்பெண்ணை வைத்து மாநில அரசாங்கமே மருத்துவக் கல்லூரி மாணவர்களை அடையாளம் காட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும். நீட்டை தமிழ்நாடு விரும்பலைன்னு பிரதமர் மத்தியிலே பேசிட்டு வந்தார். இப்போ டெல்லியில் போராட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்க வேண்டாமா அவர்? இல்லை, தெரிவிக்கணும். நீங்கள் ஒரு மாசமா திருமாவளவன் பேச்சை கேளுங்க. ஒரு நாள் பேசினதுக்கு மாறாக அடுத்த நாள் பேசுகிறார், அந்த நாள் பேசியதற்கு மாறாக அடுத்த நாள் பேசுகிறார். ஏதோ ஒரு குழப்பத்தில் அவர் இருக்கிறாருங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கூடைப்பந்தாட்ட மைதானத்தை திறந்து வைப்பது யாருன்னா, அந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னா தங்கம் தென்னரசு. திறந்து வைப்பது யாருன்னு சொன்னால் நிர்மலா சீதாராமன். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலாளரும் இலக்கிய பேச்சாளருமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். சமீப காலமாக விஜய் அரசுக்கு ஒரு சகிப்புத்தன்மை கம்மியாகிட்டோன்னு தோணுது. ஏன்னா முதல்ல திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப கடுமையாக பேசினா அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளில வந்தார். அடுத்தது இப்போ மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம். ஏன் இந்த மாதிரி திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறீங்க? அதே மாதிரி சோசியல் மீடியாவில் உள்ள சில பேரையும் என்கொயரி உள்ளே வச்சு வெளில அனுப்புகிறீங்க. தலைவர்களை பேசுறது இதெல்லாம் ஒரு சகிச்சுட்டு போக வேண்டாமா? இதுக்கே இவ்வளோ கோவப்பட்டு அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகணும்? அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அமைச்சராக இருந்தவர், தொடர்ந்து திருச்செந்தூர் தொகுதியில் வாகை சூடி வருகிறவர். அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றத்திற்கான நேரம் வந்திருக்கிறது. பொதுச் செயலாளர் துரைமுருகன் நீக்கப்பட்டு அந்த இடத்திற்கு டிஆர் பாலு கொண்டு வரப்படுவார். காலியாக போகிற பொருளாளர் பதவியை பெற வேண்டும் என்று ஒரு திட்டம் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கிறது. ஆகவே திமுக தலைமையினுடைய நல்லன்பை பெற வேண்டுமானால் தாவேக்காவை தலைவர் விஜயை திட்டி தீர்க்க வேண்டும் என்கிற ஒற்றை அஜெண்டாவில் அத்துமீறி பேசுகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். அதாவது எஜமானரை திருப்திப்படுத்த. ஆமாம், சட்டப்படி ஒரு விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு அமைச்சராக இருந்தவர் ஏன் இப்படி ஒரு நாளாந்திர பேச்சாளர் மாதிரி பேசுகிறார் என்றால் அவருடைய திட்டம் இது. ஆகவே தமிழ்நாட்டில் தாவேக்காவையும் அதன் தலைவர் விஜயையும் அழுக்கான வார்த்தைகளால், இழுக்கான சொற்களால் அவமதித்தால் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்கிற அவருடைய அரசியலுக்காக இந்த ஈனத்தனத்தை அண்ணன் ராதாகிருஷ்ணன் செய்தார். அதுக்கு ஒரு எச்சரிக்கை போறாதா பெரிய தலைவர்கள் மூலமா? தொடர்ந்து செய்வதற்கு அவர் திட்டமிட்டார். அது கண்காணிப்பு வளையத்திற்குள் அவர் வந்ததற்கு பிறகு இதுதான் அவருடைய அஜெண்டா என்பது புரிந்துவிட்டது. கைது செய்யப்பட்டார். மார்க்கண்டேயன் பேச்சை நீங்கள் பேச்சென்று சொன்னால் நான் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டியது வரும். மார்க்கண்டேயன் பேசினது பேச்சா சார்? விளாத்திக்குளம் தொகுதி மக்களால் முடிசூட்டப்பட்ட என்னுடைய நல்ல நண்பர் அவர் மார்க்கண்டேயன். என் மனமெல்லாம் மகுடம் தெரிவித்திருக்கிறவர். அவர் அதிமுகவில் இருந்த காலத்தில் கூட நான் அவரிடத்தில் நெருங்கி பழகினேன். சரி, ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு பட்டிமன்றத்தில் நான் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த நண்பன் மார்க்கண்டேயன். அந்த மார்க்கண்டேயன் இப்படி பேசிய பேச்சு எனக்கு அதிர்ச்சியை தந்தது. சட்டமன்றத்தை பூட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, அதற்கு பிறகு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள். கொச்சையாகவும் பச்சையாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அறைகூவல், அரசாங்கத்திற்கு அறைகூவல் விடுவது மாதிரி பேசினால், அரசாங்கத்தையே சவாலுக்கு அழைத்தால்
சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கைது நடவடிக்கை கூட மேற்கொள்ளக்கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? பேச்சுக்கு ஒரு எல்லை இல்லையா? நானே பேசி வளர்ந்தவன் தான். திராவிட இயக்கம் பேசி வளர்ந்த இயக்கம்தான். ஆனால் இன்றைக்கு மார்க்கண்டேயன் போன்றவர்களை திட்டமிட்டு திமுக தலைமை ஏவி விடுகிறதான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா இவ்வளவு மோசமாக பேச வேண்டிய தேவை இல்லை. கைது என்று சொல்லக்கூடிய நடவடிக்கைக்கு ஆளாக வேண்டிய அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. அதனால சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் சட்டமன்றத்தை பூட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்டு என்ன செய்வேங்கிற அளவிற்கு ஒரு வன்முறைத்தனம், இந்த பேச்சு பூரா வன்முறை வாடை. ஒரு வன்முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினால் அவரை நன்முறைக்கு கொண்டு வருவதற்கு கைதை தவிர வேற வழி இல்லை. சில காலம் முன்பு ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி கடுமையாக பேசலையா அப்படின்னு சோசியல் மீடியாவில் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஆதவ அர்ஜுனா ஸ்டாலினை மிக கடுமையாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்டாலின் இன்னும் கோச்சுக்கலையே, அதை அப்படி விட்டுட்டாரு. அப்படி பேசியிருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது தான். பொதுவாக ஒரு போட்டி அரசியல் இல்லாவிட்டால் எதிரும் புதிருமாக இருக்கிற அரசியலில் கூட நாகரிகம் கடைபிடிக்கப்பட வேண்டியது சொற்பொழிவாளர்கள் தனக்குத்தானே சுயபரிசோதனை செய்து கொண்டு அவர்கள் பேச வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அல்ல, நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பு. சரி, சோசியல் மீடியாவை ஏன் விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ விஜயன் நல்ல ஒரு பத்திரிகையாளர், அவர் நான் பார்த்து வளர்ந்த பையன் நீங்களே பாராட்டு சொல்லியிருக்கீங்க. அவரை ஏன் கூப்பிட்டு வந்து பாதிராத்திரியில் வந்து மணிக்கணக்காக என்கொயரி பண்ணுறீங்க? இல்லை, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் விஜய் தொலைக்காட்சியில் விஜயன் பேசினார். நானும் அண்ணன் நெல்லை கண்ணனும் நடுவராக இருந்தோம். சரி, ஒரு முதல் இடத்திற்கு முந்தி வருகிறார் என்பதை நான் சரியாக உள்வாங்கி கொண்டு அவருக்கு அதிக மதிப்பெண்ணிட்டேன் தான். சரி, அது அண்ணன் நெல்லை கண்ணனுக்கு உடன்பாடு இல்லை. என்னடா நீ இப்படி எல்லாம் மார்க் போடுற அப்படின்னு கோவிச்சுக்கிட்டார். சரி, ஆனால் பேசப்படுறதே கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மேடைகளே காலியாகி விடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஒரு தம்பி நல்லா பேசுகிறான், தங்குதடை இல்லாமல் பேசுகிறான், தயக்கம் இல்லாமல் பேசுகிறான், பிளாட்ஃபார்ம் நடுக்கம் இல்லாமல் பேசுகிறான். அவன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் என்னன்னு அந்த 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 போட்டியில் தான் இன்னைக்கு நியூஸ் தமிழில் இருக்கிற தம்பி நெல்சன் அதில் கலந்துக்கிட்டான். நெல்சனுக்கு நான் அதிக மதிப்பெண்ணிட்டேன், அண்ணன் நெல்லை கண்ணன் போடலை. இந்த கூட்டி பார்த்த பொழுது விஜயன் முந்திட்டார். நான் பார்த்து வளர்ந்தவர் அவர். அப்போ ஜெயலலிதா தொலைக்காட்சியில் சவுண்ட் இன்ஜினியராக இருந்த தம்பி இன்னைக்கு ஒரு நெறியாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் கவனிக்கப்படுகிற இடத்தில் இன்றைக்கு தம்பி விஜயன் இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஒரு விசாரணை வளையத்திற்குள் எப்படி சிக்கி கொண்டார் என்பது எனக்கே வலிக்கிறது. சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்குகிற முயற்சிக்கு யாரோ இறங்கி இருப்பதாகவும் ஆபரேஷன் மேகாலயா என்று பெயர் வைத்துக்கொண்டு அதில் பல கோடிகள் பேசப்படுவதாகவும் அதில் தரகு வேலை பார்க்கிறவனுக்கே 2 கோடி ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயித்திருப்பதாகவும் அந்த முயற்சிக்கு முகம் தருகிற ஒரு காரியத்தில் விஜயன் இறங்கிவிட்டார் என்று செய்தி வருகிறது. எனக்கு இது மிகுந்த கவலை தருகிற விஷயம். ஆகவே பணப்பரிவர்த்தனை பல கோடி ரூபாய் என்று சொன்னால் ஒரு பத்திரிகையாளனாக தன்னை அறிமுகம் செய்கிறவன். பத்திரிகையாளன் என்பவன் இன்றில் காலுண்டி நாளையை தொடுகிறவன். பத்திரிகையாளன் என்பவன் இலையுறு காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். பத்திரிகையாளன் என்பவன் அதையும் தாண்டி புழுக்களின் உடம்பில் புலிகளின் இரத்தத்தை பாய்ச்ச முடியும். அந்த பத்திரிகையாளனாக வளர்ந்து வந்த தம்பி இப்படி ஒரு பேர நடவடிக்கையில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு கோடிகள் பரிமாறுகிற இடத்துல அந்த அந்த இடத்திற்கு அவர் போனதே தப்பு. இன்டர்வியூ பண்ணுறது தப்பா? சொல்லுங்க. நல்லவர் கிட்டவர் அவர் எல்லாரையுமே இன்டர்வியூ பண்ணுவார். திருநாகரசுங்கிற கேரக்டரை இன்டர்வியூ பண்ணுறாரு, அவ்வளோதான். தப்பாப்பா. இதில் ஏதோ ஒரு முறைகேடு, பணப்பரிவர்த்தனை முறைகேடு நடந்திருக்கிறது, அதிலும் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்யவில்லை, கையிலே விலங்கு பூட்டவில்லை, இன்னும் சொல்லப்போனால் குற்றவாளி கூண்டில் நிறுத்தவில்லை, வழக்கு பதிவு செய்யவில்லை, கராக்கரகத்தில் அடைக்கவில்லை, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, அவ்வளோதான். விசாரணைக்கு கூப்பிடப்படாதுங்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அவரெல்லாம் போய் இரவு நேரத்தில் ஏன் அவர் எங்கே ஓட்டிட்டு போகிறார்? இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் வச்சு ஸ்டேஷனில் வச்சு செய்யுதுங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். இல்லை, விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள், வேற ஒன்றும் அவரை சித்திரவதை ஒன்றும் செய்யலை. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆச்சு. தூய்மையான சுத்தமான ஆட்சியை பற்றி நிறைய பேசுகிறாரு. அதுக்குள்ளே பழனியில் 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வெறும் 2 கோடி கிரயத்துக்கு கை மாறி இருக்கு. அதுவும் கரெக்டாக டெபுடேஷனில் வந்த ஒரு சார்பதிவாளர். இவர் உள்ளே வந்த உடனே அவசர அவசரமாக பண்ணுறாங்க. இது என்ன ஒரு சார்பதிவாளர் இருக்கார்ல, அவர் மட்டுமே
அவர் மட்டுமே இல்லை, 8 பேர் கைதுவாகியிருக்கார். இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற 3 உயர் அதிகாரிகள் ஒரு குழுவாக புறப்பட்டு இன்றைக்கு பழனிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இதில் அரசு கண்மூடி கொண்டிருக்கவில்லை. இதுல நிறைய மர்மமான முடிச்சுகள் இருக்கு. ஒரு டெபுட்டி கமிஷனர் ஒருத்தர் உடனே பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, மாரிமுத்துங்கிறவருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல அவிழ்க்கப்படாத முடிச்சு இருக்கு. ஏற்கனவே இருந்த அரசிலேயே இது திட்டமிடப்பட்டதற்கு என்பதுதான் உண்மை. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் ஆட்சி மாறிவிட்டது. ஆனாலும் ஆட்சி மாறினாலும் இதை பத்திரப்பதிவை செய்து விடலாம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்து சில அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு இந்த காரியத்தை பட்டப்பகலில் அரங்கேற்றி விட்டார்கள். சரி, இன்றைக்கு கையும் களவுமாக சிக்கிக் கொண்டார்கள். ஜஸ்டின் சிக்கிக் கொண்டார். இன்றைக்கு பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற 3 அதிகாரிகள் பழனிக்கு போயிருக்கிறார்கள். இதுல சம்பந்தப்பட்டவர்கள் எந்த ஊரில், நெல்லை வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு விசாரணை, தீவிர விசாரணை. எனக்கு தெரிந்து ஒரு பிரச்சனையில இவ்வளவு தீவிரம் காட்டுகிற ஒரு அரசை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். தீவிர விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்ல, மீடியால இது பெரிய லெவல்ல வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் சிபிசிஐடிக்கு அலர்ட் ஆகுது. இந்த ஜஸ்டின் டெபுடேஷன்லேருந்து கொடைக்கானல்னு வர்றாரு, அவசர அவசரமாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு, அவசர அவசரமாக அந்த கிரைம் எழுதி தர்றாரு. எந்த தைரியத்தில் அவர் செஞ்சார்? அவர் இல்லை, எந்த தைரியத்தில் செய்தார் என்பதை விட செய்யவே கூடாது. அது செய்யக்கூடாது. அப்போ யார் கொடுத்த அழுத்தத்தில், யார் கொடுத்த தைரியத்தில் அவர் இந்த மாதிரி செஞ்சார்? அப்படித்தானே கேட்குறாங்க எல்லாரும். இல்லை, ஏற்கனவே அவர்கள் திட்டமிடப்பட்டு பணம் கைமாறியதற்கு பிறகு வாங்கிய பணத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் செய்யப்பட்ட அக்கிரமம் அது. இல்லை, ஏற்கனவே அவர் ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி அவருக்கு அந்த இது கிடைக்கல, அலோவ் பண்ணல. முதல்ல ரிஜிஸ்ட்ரார் அலோவ் பண்ணல, சப் ரிஜிஸ்ட்ரார். அவர் லீவில் போனதுக்கப்புறம் இவர் கரெக்டாக செய்கிறார் அந்த காரியத்தை. இல்லை, அவர் லீவுக்கு போயிட்டாரு, இவர் அந்த இடத்துக்கு வர்றாருன்னா இதெல்லாம் நடப்பில் இருக்கிற நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கிற கோளாறுங்கிறத நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தலைவருடைய கவனத்திற்கும் அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷனுடைய கவனத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த குற்றம் எந்த இடத்துல, எந்த புள்ளியில் தொடங்குகிறது என்ற ஆய்வை இன்றைக்கு அரசு துரிதமாக மேற்கொண்டு 8 பேர் கைது செய்யப்பட்டு இனியும் விசாரணை நிலையத்திற்குள் யாரை கொண்டு வரலாம் என்கிற அளவிற்கு விசாரணை மிகுந்த தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கிடையில் பழனிமலையிலேயே மொட்டையா அப்படின்னு சொல்லி சில புலம்பல்கள், சில அரசாங்கத்தை அவதூறு செய்வது மாதிரி, அரசாங்கத்தை அழுக்காக்குவது மாதிரி சில பேர் பேசுகிறார்கள். இதில் அந்த அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற தம்பி ரமேஷுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரமேஷுக்கு இதில் அனுபவமும் இல்லை. ஆனால் இப்படி இதற்கு ஒரு முன்மாதிரியாவது தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறதுனா அதுவும் கிடையாது. இல்லை. அப்போ இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு பணம் வாங்கி கொண்டதற்கு பிறகு வாங்கிய பணத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று செய்த வேலை. இந்த வேலையில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பது மட்டுமல்ல, குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அறநிலையத்துறை எப்படி பேசாமல் இருந்தது? அந்த ட்ரஸ்ட் அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வந்துருச்சு. அது அறநிலையத்துறை வாங்கிட்டாங்க. அறநிலையத்துறை தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே தான் கார் பார்க்கிங்கு, வெஹிக்கிள் பார்க்கிங் வச்சுட்ருக்காங்க. அறநிலையத்துறை அலர்ட் ஆகிருக்க வேண்டாமா இந்த விஷயத்தில்? அறநிலையத்துறை அலர்ட் ஆனதுனால தான் இந்த விசாரணை, எல்லா சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அலர்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சொத்து பரிவர்த்தனை நடக்கும்போது அறநிலையத்துறை என்ன பண்ணிச்சு? இல்லை, அறநிலையத்துறையினுடைய கவனத்துக்கு வந்த பிறகுதான் இந்த இப்போது உள்ள விசாரணை, தீவிர விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. இது அறநிலையத்துறை கவனத்துக்கு வந்த பிறகுதான். பட் அவங்க ரொம்ப காலமாவே இது எப்படி அதான் இதனுடைய புள்ளி இது ரொம்ப காலத்திற்கு முன்பே மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை. ரொம்ப காலமா ட்ரை பண்றாங்க, வாங்கி மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ கையும் களவுமாக சிக்கிக் கொண்டார்கள். அதனால இந்த அரசின் மீது இதில் எந்த குற்றமும் இல்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார் என்பதுதான் உண்மை. ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில் வைகோவுடைய புத்தகம் ரிலீஸ் ஆக போகுது. அது சிஎம் போகிறாரு. இன்னும் பெரிய டெல்லியில் இன்னும் முக்கிய புள்ளிகள் எல்லாம் அங்கே வராங்க. ராகுல் காந்தி வராரு. வைகோவுடைய பழைய நண்பர், இலக்கியவாதி. நீங்கள் போகிறீங்களா? எனக்கு அழைப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளார். டெல்லியில் நடந்த பொழுது அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினது நான் தான் டெல்லியில், வைகோவுடைய ஃபங்க்ஷன். ஆமாம். அதே மாதிரி தலைநகர் சென்னையில் வைகோ சிறையில் இருந்த பொழுது எழுதிய கட்டுரைகளினுடைய தொகுப்பு வெளியிடப்பட்ட பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் வெளியிட்டார். யஸ்வந்த் சின்ஹா கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சிக்கும் தொகுப்பாளர் நான் தான். அப்போது வைகோவினுடைய அன்பிற்குரியவனாக இருந்தேன். இப்போ எனக்கு அழைப்பு கூட இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படலை. விழா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் வெளிநாடு போகணுன்னா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2 மினிஸ்டர்ஸ், கீர்த்தனாவும் இன்னொரு மினிஸ்டரும்
2 பேரும் வெளிநாடு போகிறாங்க. நார்மல் பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் இப்போ கூட ரீசெண்டாக போயிட்டு வந்தீங்க. உங்களுக்கு நார்மல் பாஸ்போர்ட் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் போகும்போது அவங்க வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை எடுக்காத எப்படி போனாங்க? டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் எதுக்கு வேணும்னா அரசு காரியமாக போனால் அது தேவைப்படும். இது அரசு காரியமாக ராஜ்மோகன் வந்ததில்லை. வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையும் நியூஜெர்சி தமிழ் பேரவையும் ஒரு 3 நாள் நடத்திய முத்தமிழ் விழாவில் ஒரு நூலை வெளியிட்டு பேச வேண்டிய கடமையை ராஜ்மோகனுக்கு அந்த தமிழ் பேரவை கொடுத்தது. அதில் நானும் கலந்து கொண்டேன். அவர் வெளியிட்டு விட்டு பேசினார். இது ஒரு அரசு காரியமாக, இன்னும் சொல்லப்போனால் அரசோடு பரிவர்த்தனை செய்யக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. அது பட் என்னதான் இருந்தாலும் அமைச்சருங்கிற முறையில் தகவல் சொல்லி வேண்டாமா? தகவல் சொல்லியாச்சு. தகவல் சொன்ன பிறகுதான் அவர் புறப்பட்டார். இதில் அந்த பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை, இந்த பாஸ்போர்ட்டே போகலாம். பட் இந்த சர்ச்சை இப்போ வந்து எப்படி வந்தது? சர்ச்சை ஆக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க பிரைவேட்டாக போயிருக்காங்கிறீங்க. அப்போ இருக்காங்க, முதலமைச்சர் அனுமதியோட போயிருக்காங்க. சரி, நீட் தேர்வு இருக்குல்ல, ஆமாம், இதை பற்றி ஒரு காலத்தில் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக பேசினார். அனிதாவுடைய டெத்துக்கு அப்போ போய் பார்த்துட்டு வந்தார், நிறைய பேசினார். இப்போ அதை பற்றி பேச்சே இல்லை, கப்சிப்னு ஆகிட்டாரு. டெல்லியில் வந்து நீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இப்போ அதை பற்றி பேச்சே இல்லையே. இல்லை, டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்ற இடத்துல நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்பவில்லை, அதனால நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும். +2 வெற்றி பெற்ற மாணவர்கள் அந்த மதிப்பெண் அடிப்படையில் மாநில அரசே அந்த மருத்துவக் கல்லூரி அட்மிஷன் அனுமதிக்க வேண்டும்னு பேசிட்டு வந்தார். நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை, இதை பற்றி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசினாப்புல தெரியும். ஃபார்மாலிட்டிக்கு இல்லை, பேசுறது டெல்லியில். எப்போ பேசுறது நிதி ஆயோக் கூட்டத்தில். சரி, பேசுறது பிரதமரை வைத்துக்கொண்டு. +2 மதிப்பெண், +2 படிக்கிற மாணவன் அவன் வாங்குகிற மதிப்பெண்ணை வைத்து மாநில அரசாங்கமே மருத்துவக் கல்லூரி மாணவர்களை அடையாளம் காட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும். நீட்டை தமிழ்நாடு விரும்பலைன்னு பிரதமர் மத்தியிலே பேசிட்டு வந்தார். இப்போ டெல்லியில் போராட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்க வேண்டாமா அவர்? இல்லை, தெரிவிக்கணும், தெரிவிக்க வேண்டியதுதான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த வேலையெல்லாம் தொடங்கியாச்சு. இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே தலைவர் கட்சி தொடங்கிய நேரத்திலேயே சொன்னார், கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்க வேண்டும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது வரைக்கும் மாநில அரசினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கும். அதனால கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் தாவேக்காவினுடைய கொள்கை. அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்குகிற பொழுது இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் தலைவர் விஜய் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை விரைவில் வைப்பார்கள். இந்த அரசுக்கு வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே இடைஞ்சல் தராங்க, இந்த அரசை வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு அவர் வைகோ சொல்லியிருக்காரு. அவர் மறைமுகமாக சொன்னது திருமாவளவனா கூட இருக்கலாம். ஏன்னா அது திருமாவளவன் மனசில் வச்சு சொல்கிறாரு இடத்துல. ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளேயே தொந்தரவுகள் செய்கிறாங்க, இந்த அரசை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்கன்னு வைகோ ஏன் அப்படி சொன்னார்? நான் என்ன சொல்கிறேன், அண்ணா வைகோ சொன்னதை விடுங்க. ஒரு கூட்டணி கட்சி என்பது அவர்கள் தனி கட்சிங்க. அது சரி, விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு தனி அமைப்பது. பட் அவங்க மினிஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் கருத்து சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை எங்கள் தலைவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி எங்க கூட்டணி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து நின்ற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் இன்றைக்கு தலைவர் விஜயை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற கூட்டணியினாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணியில் எந்த ஊனமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் தலைவர் மிகுந்த கவனமாக இருக்கிறார். ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி பலவீனப்பட்டுவிடும், இந்த அரசாங்கத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று இன்றைக்கு பரப்பப்படுகிற செய்தியெல்லாம் திட்டமிட்டு பரப்படுகிறவை. எந்த ஆபத்தும் எங்கள் அரசுக்கு வராது. இல்லை, திருமாவளவன் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கேன், இன்னும் தன்னுடைய திமுக விசுவாசத்தை காட்டுறாரு. இன்னொரு பக்கம் இந்த மினிஸ்ட்ரியில் இருக்காரு. நீங்கள் 1 மாசமா திருமாவளவன் பேச்சை கேளுங்க. ஒரு நாள் பேசுனதுக்கு
மாறாக அடுத்த நாள் பேசுகிறார். அந்த நாள் பேசியதற்கு மாறாக அடுத்த நாள் பேசுகிறார். ஏதோ ஒரு குழப்பத்தில் அவர் இருக்கிறாருங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் ரொம்ப மதிக்கிற தலைவர் தொல் திருமாவளவன். ஏன்னா சனாதனத்தை சாய்ப்போம், ஜனநாயகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு இன்றைக்கு மூறி முழங்கி தமிழ்நாடு முழுவதும் கொஞ்சம் இளைஞர்களை தயார் செய்து தன்னுடைய பட்டறையில் வைத்திருக்கிற அற்புதமான தலைவர். பெற்ற தாய் குழந்தைக்கு பேர் சூட்டுவாள், ஆனால் பெற்ற தகப்பனுக்கு பேர் சூட்டியவர் தொல் திருமாவளவன். ஒரு தமிழ் இயக்கமும் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய கடமை, ஒரு அமைப்பாக இருந்து 1,00,000 பேருக்கு தமிழ் பேர் சூட்டி அழகு பார்த்தவர். அவர் இன்னைக்கு ஒரு மாசமாக இப்படி ஒரு முன்னுக்கு பின் முரணாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசுவது என்பது எனக்கே கவலை தருகிறது. அதனால வாவ் தமிழா மூலம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடுகிற ஸ்டேட்மெண்ட்னால காயம் படுவது கட்சி அல்ல, உங்கள் கட்சியில உங்களை நம்பி உழைக்கிற அந்த ஏழை தொண்டர்கள். அதனால இந்த குழப்பத்திற்கு முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு. இனிமேல் இது மாதிரி வராமல் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டியது திருமாவளவன் அவர்களுடைய கடமை என்பதை உங்கள் மூலமாக நான் வலியுறுத்தேன். சரி, இத்தனை நாளா அவங்க திமுக கூட்டணியில் இருந்து மினிஸ்ட்ரியில இடம் கொடுக்க மாட்டாங்க. 4 சீட்டு 5 சீட்டு 8 சீட்டு அதோட முடிஞ்சு 96 இடங்கள் நீங்க தானே கொடுத்தீங்க. அப்ப உங்கள்ட்ட விசுவாசமா இருக்க வேண்டாமா? அவரு 96 இடங்கள் இருந்தது கலைஞர்கிட்ட. ஆட்சி அமைத்தார், காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் தயவில் தான் அந்த பல்லக்கு ஊர்வலம் நடந்தது. அந்த காங்கிரஸுக்கு அவர் கொடுக்கலையே. இன்னைக்கு எங்க தலைவர் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவோட ஆட்சி அமைத்திருக்கிற பொழுது ஒருவருக்கு உயர்கல்வித்துறையும் ஒருவருக்கு சுற்றுலாத்துறையும் கொடுக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு காலத்தில் 40 எம்எல்ஏக்கள் இருந்த கட்சி அந்த கட்சியை 2ஆக உடைத்தவர் கலைஞர் கருணாநிதி. சிராஜமில்லத் அப்துல் சாஹிப்புக்கும் பன்மொழி புலவர் லத்தீப் சாஹிப்புக்குள்ள சண்டையை மூட்டி முஸ்லீம் லீக் ஆனதே கலைஞரால தான். இன்னைக்கு அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்த என் தலைவனுடைய பெருந்தன்மைக்கு முன்னால் வானம் கூட சுருங்கிவிடும். கேட்டிங்களா? அதனால அரசியல் சம்பவங்களின் விளையாட்டு, சில விளையாட்டுகள் நடக்கும். ஆனால் எங்கள் தலைவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுதில்லை. வேண்டுதல் வேண்டாமை ரெண்டும் அவர்கிட்ட இருக்கு. இதில் காங்கிரஸ் இருக்காங்கல்ல, பார்லிமெண்ட்டில் திமுக மேலே உள்ள கோவம் அவங்களுக்கு, திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் மேலே உள்ள கோவம் தாங்கலை. அதனால் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்கார மாட்டோம், எங்களுக்கு தனியாக ஒதுக்கிடுங்க அப்படின்னு கேட்குற லெவலுக்கு வந்திருக்காங்க. இது என்ன தீண்டாமை? இது என்னோட இது ஜெயிச்ச நீ எனக்கே துரோகம் மட்டும் அடுத்த நாளே போயிட்ட. விஜய் வந்து வெற்றின்னு சொன்ன அடுத்த நாளே நீ அங்கே போயிட்ட. அதுவரையும் என்னோட இருந்த, அப்புறம் நான் வந்துட்டு இதுக்கு நான் வந்து உண்மையான விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற கோபமாக கூட இருக்கலாம். இல்லை, இது ஒரு நவீன தீண்டாமை. 21ஆம் நூற்றாண்டின் வகையில் இவ்வளவு அநாகரிகமாக நடந்திருக்க கூடாது. திமுக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரம் இல்லையா? எது அநாகரிகம்? உன்னோட சேர்ந்து இருந்துட்டு அடுத்த நிமிஷமே வெளில போகிறது அநாகரிகமா? ஒரு மேஜிக் நம்பர் கொண்டு வந்தால் தான் ஆட்சி அமைக்க விடுவேங்கிறார். சரி, அதை முறையாக சொல்லிட்டு கௌரவமாக பர்மிஷன் ஆகிட்டு போலாம்ல? இல்லை, ஒரு மேஜிக் நம்பர் கொண்டு வந்தால் தான் ஆட்சி அமைக்க விடுவேன்னு சொல்கிறார். சரி, எங்கள் தலைவர் கொண்டு போய் 107 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைக்க என்னை அழையுங்கள், மெஜாரிட்டியை 14 நாளில் நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னதற்கு பிறகு நியாயமாக கவர்னர் ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். கவர்னர் அழைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அதை தாண்டி திமுக ஆட்சி அமைக்க கோரினாலும் அதிமுக ஆட்சி அமைக்க கோரினாலும் அவர்களையும் அழைப்பதற்கு என்னால் முடியும்னு சொல்றார். இது ஜனநாயகத்தின் மீதான ஒரு அத்துமீறலை அலேல்கர் பட்டப்பகலில் செய்தார். எங்க தலைவர் மனசு உடைஞ்சு போகல. 4 தடவை கவர்னர் மாளிகைக்கு போனார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களோடு பேசுவதற்கு எங்கள் தலைவர் நிர்மல் குமார் அவர்களை அனுப்பினார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போனார். ஆகவே இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகளை நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றது. ஆனால் இதற்கு தொடக்கம் எந்த புள்ளி? நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரத்தில், நாங்கள் நிச்சயமின்மையை உடுத்தி இருந்த வேளையில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஆரூடம் கணிக்கப்பட்ட வந்த நிலையில் ஒரு 4 நாட்கள் இரவும் பகலும் தாவேகாவினுடைய லட்சோப தொண்டர்கள் கண்ணுறக்கம் இல்லாமல் அண்ணா ஆட்சி அமைக்க முடியாதான்னு என்கிட்டயே கேட்டு இரவெல்லாம் நான் விழித்திருந்து கவலைப்பட்ட பொழுதில் எங்களுக்கு
ஆபத் பாந்தவனாக வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரும்னு சொன்ன கட்சி காங்கிரஸ் கட்சி. சார் உங்களுக்கு அது பெனிஃபிட் சார். ஆனா திமுகவுடைய ஆங்கிள் அவனுக்கு கோவம் வருமா? இல்ல, இந்த 5 பேரும் திமுகவோட இருந்தா திமுக ஆட்சி அமைச்சிட முடியுமா? முடியாது. பின்ன என்ன எதுக்கு புலம்புற நீ? யார் தீட்டினாலும் அரிசி வெளுக்க வேண்டும். தீட்டியது காங்கிரஸ், வெளுத்தது தாவேகா. சார் மேல போனாலும் கீழே வந்தாலும் ஒற்றுமையா இருக்க வேண்டாமா அப்படின்னு திமுக நினைக்குது. திமுக காங்கிரஸ் எப்படியெல்லாம் விமர்சித்ததுன்னு உங்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியுமா? ரொம்ப கொச்சையா பேசினாங்க, வார்த்தையினால சொல்ல முடியாது. இந்திரா காந்தி காலம். ஆமா, அப்படிலாம் செய்தாங்க. அதுக்கு பழி ஆகிட்டாங்களா? இப்ப அதையும் மறந்து அவங்க கூட கூட்டணி வச்சாங்க. எந்த கட்சி எமர்ஜென்சி கொண்டு வந்ததோ, எந்த கட்சி திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளை சிறையில் அடைத்ததோ, அதே கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு ஒரு ஸ்லோகத்தை பாடினார். இந்திராவின் மருமகளே வருக, இந்திய திருமகளே வருகன்னு சோனியா காந்திக்கு சொன்னது இவங்க தான். நாளைக்கும் சொல்வார்கள். கலைஞருக்கு வசனம் இவங்களுக்கு இனிமேல் கை கொடுக்காது. அதனால காலம் மருத்துவனை போன்றவன். அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. திமுகவுக்கு அறுக்கிற காலம் போயிடுச்சு. நீங்க வந்து அவங்களுடைய எங்களுக்கு விதைக்கிற காலம் எங்களுக்கு. அவங்களுடைய அருமையான ஸ்ட்ரக்சரை நீங்க மறந்துட்டீங்க. இல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, திமுகவும் பாஜகவும் நெருங்குவதாக ஒரு செய்திகள்லாம் வருது. அது அப்படிதான் சமிஞ்சைனா நேற்றைக்கு திருச்சுழிங்கிற ஊர்ல ஒரு கூடை பந்தாட்ட மைதானத்தை திறந்து வைப்பது யாருன்னா, அந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னா தங்கம் தென்னரசு. திறந்து வைப்பது யாருன்னு சொன்னா நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமனுக்கும் கூடை பந்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஆமா, பந்து கூட போட்டாங்க. பந்து கூட போட்டாங்க. இது பந்து போட்டதல்ல, ஒரு பந்தத்துக்கான தொடக்கம். நீங்க வார்த்தை விளையாட்டு பண்றீங்க. இல்ல, ஒரு பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வருகிறது. சம்பத் சார் அவங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்டர், அவங்க பிஜேபியா இருக்கலாம், சென்ட்ரல் மினிஸ்டர் தம் தொகுதிக்கு வராங்க, அவங்கள ஒரு ஹானர் பண்ணணும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே சார்? திருச்சூழிக்கு அவங்க எதுக்கு வர்றாங்க? தமிழ்நாடு அரசுக்கு தகவல் சொன்னாங்களா இதை? அதனால உறவு கனிந்து வருகிறது. முதல் இரவு விரைவில் நடக்கும். அப்ப காங்கிரஸ் மீது இருக்கிற வன்மத்தை பிஜேபி கட்சி இப்பொழுது திமுக மூலமாக பயன்படுத்திக் கொள்கிறது. அப்ப மதவாதம், பாசிசம் இதெல்லாம் போயிடும். உங்களுக்குள்ள கள்ள கூட்டணி இருக்குன்னு முதல்ல சொன்னது எங்கள் தலைவர் விஜய் தான். நாஞ்சில் சம்பத்து கேட்குறேன், அண்ணா சாலையில் கலைஞர் சிலையை திறந்து வச்சிங்களே, ஏன் வெங்கைய நாயுடு கூப்பிட்டீங்க? சோனியாவை கூப்பிடக்கூடாது, சிதம்பரத்தை கூப்பிடக்கூடாது, கலைஞர் நாணயம் வெளியிட்டீங்களே, ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க? ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடக்கூடாது? அப்போ நீங்கள் அப்பவுமே ஒரு துண்டு போட்டு வச்சுக்கிடுவோன்னு போட்டவங்க. நீங்கள் எதேச்சியாக நடந்த பல சம்பவங்களை கோர்த்து விட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கலர் சாயம் பூசுறீங்க. நீங்கள் என்னங்க, கலைஞர் நாணயத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி. ஆமாம், ராஜ்நாத் சிங் தான் வந்தார். உண்மை வந்தார். நீங்கள் ராகுல் காந்தி இலங்கை கூப்பிட்டுருக்கணும். ஆமாம், இன்னொரு விஷயம், சமீபத்தில் ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கே உண்டான வார்த்தை விளையாட்டு பேசுகிறீங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய்ங்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக படலையாது? இல்லை, எங்கள் கட்சி எம்எல்ஏ விலைக்கு போவாங்கன்னு சில பேர் பேசுகிறாங்க. அதற்கான முயற்சிகளிலும் சில பேர் இறங்கி இருப்பதாக எனக்கு தகவல். ஆனால் எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் விலை போக மாட்டார்கள். என்ன காரணம்னு சொன்னால், சாமானியர்களின் சகாப்தம்னு அண்ணா சொன்னார். சரி, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னதாக அண்ணாவை காலம் விழுங்கிவிட்டது. இன்னைக்கு எங்கள் தலைவருக்கு கட்சியில் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாதவன் இருக்கான், எம்எல்ஏ இருக்கிறாங்க. குடந்தை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி பெற்ற வினோத் தமிழ்நாட்டினுடைய வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கிறார். சொந்த வீடு கிடையாது. அமைச்சர் ஆகிட்டானேன்னு அண்ணன் தன்னுடைய வீட்டை, நீ இந்த வீட்டில் வந்து போய் புழங்கிட்டு இருக்கப்பா சொல்லி அனுமதி கொடுத்துட்டார். இப்படி சொந்த வீடு இல்லாதவன், அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சாமானியனை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்து உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிற எங்கள் தலைவர் விஜயை காட்டி கொடுத்து விட்டு கட்சி மாறுவார்கள் என்று சொல்லுவது எங்கள் கட்சியை டேமேஜ் பண்ணுவது மட்டுமல்ல, ஒரு மாசற்ற தொண்டனை இந்த நாட்டில் அவமானப்படுத்துவதற்கு சமம். சரி, இதுக்கு இன்னொரு ஆங்கிள் இந்த சோசியல் மீடியாவில் கிண்டல் அடிக்கிறாங்க. கடைசி வரை விஜய்ங்கிறீங்க நீங்க. ஆமா, கடைசி வரை விஜய்னு சொல்றாரு. இந்த விஜய் தானே திருச்சி ஏர்போர்ட்ல கரூர் சம்பவம் முடிஞ்சோன்னு வேகமா ஓடினாருங்கிறாங்க. கடைசி வரை எங்க நின்னாரு ஓடிட்டாரு அப்படின்னு
பதிலுக்கு கிண்டல் அடிக்கிறாங்க. அன்னைக்கு அவர் போனது புத்திசாலித்தனமா இல்லையா? அது டிபேட்டபிள். ஏன்னா அதே இடத்தில் 41 சடலங்கள் மண்ணில் சரிந்து கிடக்கிற அந்த இடத்தில் அவர் கண்ணீரோடு கவலையோடு நின்றார் என்றால், தமிழ்நாட்டினுடைய 8 திசைகளிலிருந்தும் 16 கோணங்களிலிருந்தும் தலைவர் களத்தில் நிற்கிறார், கரூரில் நிற்கிறார்னு சொல்லி புறப்பட்டு வந்துடுவான். கட்டுக்கடங்காத கூட்டம், காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் அங்கே திரளும். காட்டாற்று வெள்ளம் போல காவல்துறை கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வந்து இந்த 41 பேர் 82ஆக மாறும். இதை உணர்ந்து கொண்டவர், உள்வாங்கி கொண்டவர், போவதுதான் புத்திசாலம்னு புறப்பட்டு போயிட்டார். அந்த தொலைநோக்கு பார்வைதான் இன்றைக்கு அவரை முதலமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார். ஸோ உங்கள் பாட்டில் தப்பு இல்லைங்கிறீங்க? கிடையவே கிடையாது. நன்றி சார். நன்றி.